என்ன மாமா சௌக்கியமா? ஸோ இந்த படம் ஃபர்ஸ்ட் ஒரு கதை இருக்கு, ஒரு பிரெஞ்சு ரீமேக்கு. அது நீங்க கேட்கணும். டபுள் ஹீரோ படம். நாங்க டபுள் ஹீரோ படம் நான் பண்றது இல்லையே அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த கதை நான் கேட்டேன். அந்த கதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்தை எப்படி வேணான்னு சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸும் அவ்வளோ அழகா இருந்துச்சு. அடுத்தது யார் நடிக்கிறாங்க இன்னொரு கேரக்டர்னு கேட்டேன். நாக் சார்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு மேலே நான் டிசைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளோ அழகான ஒரு படம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எப்படி எங்கேயோ இருக்கிற என்ன நீங்கள் இவ்வளோ அழகா இவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறீங்களோ, இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறீங்களோ, அந்த மாதிரி நட்புக்கு வந்து இலக்கணமே கிடையாது. ரெண்டு பேரும் வந்து பணக்காரங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. நட்பு வந்து எந்த ஒரு இலக்கணமுமே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறையாக பார்த்துக்கிறது. அப்படி லைஃப்ல நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் போதும். ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் லைஃபே வேற மாதிரி மாறிடும். நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. எப்போ கீழே விழுந்தாலும் நம்மளை தூக்கி பிடிக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. நீங்கள்லாம் எனக்கு இருக்கீங்க, எனக்கு தெரியும். நான் எவ்வளவோ நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் அன்புக்கு முதல்ல நன்றி. இந்த படத்துலையும் அதே மாதிரி தான். இந்த படத்துலையும் அதே மாதிரி நாக் சாருக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது அழுவோம். திரும்பி அந்த ஃப்ரெண்டை எப்போ பார்ப்போம், நிச்சயமாக அழுதுட்டு தான் நம்ம போயிருக்கோம். நாலு அமெரிக்காவிலேருந்து திரும்பி வரும்போது அழுதுட்டு தான் திரும்பி வந்திருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி 24 hours நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்பி பார்ப்போமான்னு தெரியாது. 15 வருஷம் ஆச்சு என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து. பட் இப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசினா கூட அன்னைக்கு நாங்கள் எப்போ மிஸ் பண்ணிட்டு வந்தனோ அந்த நட்பு இன்னைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பெருசாக போட்டுற படமாக நிச்சயமாக தோழா இருக்கும். டைட்டிலும் அதே மாதிரி. நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒன்று தேவா சூர்யா தான் ஞாபகம் வரும். தளபதி. அதில் வந்து ரஜினி சார் மம்முட்டி சார் நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் வேறு வேறு லாங்குவேஜ். அது மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப நட்பை சொல்கிற ஒரு படமாக நிச்சயமாக தோழா டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப் கொடுக்குற படம். ரெண்டு பேருமே கதாபாத்திரமாகவே இருக்கிற ஒரு படம். ஸோ எனக்கு ஒவ்வொரு நாள் நடிக்கும் போதும் வம்சிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி சீன்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு. அவ்வளோ அழகான மூமெண்ட்ஸ் அந்த படத்தில் இருக்கும். எல்லாருமே லக்கி சாம்னு தமிழாவை சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு இருக்கிற சீன்ஸ் இந்த படத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி நான் அடிக்கடி தமிழாவை சண்டை போட்டுகிட்டே இருப்போம். ஏன்னா எனக்கு க்ளோஸ்அப் எடுக்கிறதா இருந்தால் டக்குன்னு க்ளோஸ்அப் எடுப்பாங்க, டேக் முடிஞ்சிடும். பட் தமிழாவுக்கு க்ளோஸ்அப்னா வந்து நாங்கள்லாம் அப்படியே டிஃபன் சாப்பிட்டு ஓரமாக போயிடும். ஏன்னா வினோத் சார் வந்து ஒரு 1 hour லைட் பண்ணுவார். உட்காந்து லைட்டு வைப்பார், அப்புறம் லைட்டை கட் பண்ணுவார், அப்புறம் திரும்ப லைட் வைப்பார், அப்புறம் லைட்டை கட் பண்ணுவார். என்ன பிரச்சனைனா அவங்க ஃப்ரேம்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம யாருமே தெரிய மாட்டோம். அவங்க ஃப்ளாஷ் பல்பு மாதிரி நம்மலாம் கண்ணு போயிடும். ஸோ அது டெய்லி பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறையா சண்டை வரும். ஸ்டில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். டெஃபினட்டாக இந்த சீன்ஸ் எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த படத்துக்கு. ஸோ மறுபடியும் இந்த படம் எனக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நான் ஆண்டவனை தேங்க் பண்ணிக்கிறேன்.